அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதி நாம் தொழுகையை முடித்து வருகிறோம். இன்றைக்கு ரமலான் 13 ஆகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு ஜிஹாத். அதற்கு முன்பு இந்த இத்ரா காசு கொடுக்காதவங்கெல்லாம் நம்ம உஸ்தாத் ஜவுபர் சாதிக்கிட்ட கொடுத்துருங்க, பேர் குறிப்பு கொடுத்துருங்க. 25 நோம்புக்கு மேலே நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல் யார் யார் நியத்து வச்சிருக்கீங்களோ நோம்பில் தகலீல் ஓதணுமோ தராவியை முடிச்சுட்டு ஓதலாம், நோம்பு திறந்துட்டு ஓதலாம். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் ஏற்கனவே வஃபாத்தாக இருந்தாங்கன்னா பெரும்பாலும் நோம்பில் செய்வாங்க. இன்னொன்று யாரும் குர்ஆனை ஹஃபால் பண்ணி ஹத்தம் பண்ணி அதை சரி செய்து துவா ஓதணும்னு சொன்னாக்கா நம்ம ஹாஃபில் இருக்கிறாங்க. இங்கே 27 வரையும் இருப்பாங்க. நீங்கள் நேரம் அந்த குர்ஆனை நம்ம ஓதி நீங்கள் ஹத்தம் ஆகிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஜிஹாதுங்கிறது போர் செய்வது. இன்னொரு வார்த்தையில் என்னன்னு சொன்னாக்கா எதிர்த்து நிற்பது. இப்போ இந்த ஜிஹாதுங்கிறது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான பங்கு பெறுது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் அவங்க ஜிஹாது செய்யலைன்னா நம்மளுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்குமா? பத்ர் யுத்தத்தில் ஜெயிச்சதுனால தான் அன்றைக்கி இஸ்லாம் ஓங்கி நிற்கிது நம்மளுக்கு. அவங்க அல்லாட்ட கேட்ட அந்த துவாவும் அவங்க கேட்டாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ், நீ இஸ்லாத்தை பரப்ப சொல்கிற, எங்கள்கிட்ட இருக்கிறது 313 பேர், எதிரிகள் 1000 பேர், மலக்கெல்லாம் இறங்கி உதவி செஞ்சாங்க. அப்படி நாங்கள் இஸ்லாம் ஜெயிக்கலைன்னு சொன்னாக்கா இறுதி நாள் வரை இஸ்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஜிஹாதுங்கிறது போர் செய்வது. அதுக்கு பல விளக்கங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், நமது நேற்று முன்தினம் ஷஹீதான அலி கொமினி, ஈரானுடைய பெருந்தலைவர், எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. இப்போ அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மாதிரி பல நாள் பயந்து நம்ம வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக இறந்துடலாம் அப்படின்னு. அது உண்மையாயிடுச்சு. பின்னாடி இருந்து தாக்கக்கூடியது இவெல்லாம் ஜிஹாதில் உள்ளவனாக துரோகி. ஜிஹாதுங்கிறது நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு களம், ஒரு விஷயந்தான் ஜிஹாதுங்கிறது. நான் சுருக்கமாக வச்சுக்கிறேன். எனக்கு ஜிஹாது 4 விதமான அர்த்தங்கள் இருக்குது. இதில் என்னன்னு சொன்னாக்கா அல்லாஹ் சூரா அல் ஃபுர்கானில் சொல்கிறான், முஸ்லீம் அல்லாதவர்களை, அதாவது காஃபிரோடு நம்ம சேர்ந்து பயணம் செய்யாதீர்கள், நட்பு வைத்து கொள்ளாதீர்கள், மேலும் நீங்கள் குர்ஆனை வழிபட்டு நீங்கள் ஜிஹாத் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரா அல் ஃபுர்கான் 52வது ஆயத்தில். இப்போ ஜிஹாது 4 வகையாக இருக்குது. எப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல நம்மளுடைய நஃப்ஸை நம்ம ஜிஹாது செய்யணும். நம்முடைய மனசு, நஃப்ஸுங்கிறது நான் நஃப்ஸு பெரிய அது விளக்கங்கள் இருக்குது. நஃப்ஸு லவன்யா, நஃப்ஸு முத்மைன்னா, அந்த மாதிரி பல மாதிரி இருக்குது. நம்மளுடைய மனசை நம்ம கட்டுப்படுத்தணும். எப்படின்னாக்கா, இப்போ நம்ம இப்போ பெருநாள் வந்துச்சு, கையில் 100 வெள்ளி தான் இருக்குது, விலை உள்ள சட்டை வாங்கணும், கடனாவது வாங்கி நம்ம வாங்கிடணும். இது நடக்குது. அப்போ 200 வெள்ளிக்குள்ள சட்டையை போட்டால் நம்ம பெருநாள் கொண்டாட இதாக இருக்குமா? கடனை வாங்கி நம்மளுடைய நப்சு அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அங்கே நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பெரியவர்களே. இன்னொன்று என்னன்னு சொன்னாக்கா, நோன்பு துறக்கையில் நம்ம அள்ளி வச்சுக்கிறோம், வடை கிடை எல்லாமே. எத்தனையோ பேருக்கு உணவுகள் போகாமல் இருக்குது. கடைசியில் பார்த்தா 2 பலகாரம் தான் திங்க முடியுது. பாக்கி பலகாரத்தை மலேசியாவில் தான் கணக்கு எடுத்ததில்லை. உலகத்திலேயே எத்தனையோ டன் நோன்பு துறக்கையில் எத்தனையோ டன் உணவுகள் குப்பையில் போடுறாங்க. நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்தியாவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ எத்தனையோ நாடுகள் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யூரோப்லேயே எத்தனையோ ஏழ்மையான நாடுலாம் இருக்குது. நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு ரொட்டி தான் கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. 2வது ஜிஹாதுங்கிறது ஷைத்தானை நம்ம எதிர்த்து நிற்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உலகத்தோட இறுதி கட்டத்தில் ஒத்த கண் தஜால் வருவான் அப்படின்னு. தஜால் வந்துட்டான். ஃபோனும் ஒத்த கண்ணு தான்,
ஒத்த கண்ணு தான், கம்ப்யூட்டரும் ஒத்த கண்ணு தான். நம்ம டிவி கூட இப்போ யாரும் பார்க்குறது இல்லை, ஃபோனில் தானே எல்லாம் படம் பார்க்குறீங்க. யூடியூப்பு, கேம் விளையாடுறது எல்லாம் ஃபோனில் தான் வந்துடுச்சு. அப்போ நேரத்தை விரயமாக்கிடுறான் ஷைத்தான். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த விஷயத்தை நம்ம போர் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்மளுடைய நேரங்களை ஒரு நல்ல விஷயங்களுக்கு, தொழுகைக்கு, குர்ஆனுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி கொண்டு வரணும். மூணாவது ஜிஹாதுங்கிறது குழப்பங்கள். இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்க வேண்டியது, எத்தனையோ பேர் அவதூறு பேசுகிறாங்க. அவரை பற்றி இவரை பற்றி அவர் பேசல, குழப்பங்கள் அதிகமாகிடுது. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், புறம் பேசுகிறத முதல்ல நம்ம நிப்பாட்டணும். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீவிர விசாரிக்கிறதே மெய்யுங்கிற மாதிரி நம்ம என்ன நடக்குதுங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நம்ம எடுத்தோம்னா, ஏன்னா குர்ஆன்லேயே வருது, மனிதன் மிக அவசரமானவன், அவசர உலகத்தில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த முடிவும் அவன் டக்குன்னு எடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுறது. நாலாவதாக நம்மளுடைய எதிரி இல்லைன்னா நம்ம முன்னேற முடியாது. எதிரின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இப்போ நம்ம குடியிருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சீனராக இருக்கலாம். அடிக்கடி நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டில் கொண்டாந்து குப்பையை தள்ளி விட்டுருவாங்க. நம்ம கூட்டி அள்ளி கொண்டே போட வேண்டியதாக இருக்கு. ஆனால் இதையும் நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அவனுக்கு தெரிகிற மாதிரி நம்ம அவனை மன ரீதியாக, ஒரு செயல் ரீதியாக நம்ம எடுத்து காட்டி, நம்ம போய் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் தெளிவாக அவனுக்கு இது, அதான் எதிரியை ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக நம்ம கையாண்டு நம்ம ஜெயிக்கணும். எதிரியை ஜிஹாத் செய்கிறது தற்காக்கிறதுக்கு தான், சண்டை போடுறது கிடையாது. இதோட என்னுடைய விஷயத்தை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்மளுடைய மௌலானா ஹாஃபிஸ் அப்துல்லா முகமது சிராஜுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுல்லில்லாஹ் அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاهدوا في الله حق جهاده وقال نبينا صلى الله عليه وسلم المجاهد من جاهد نفسه في طاعة الله والمهاجر من هجر الخطايا والذنوب وكما قال صلى الله عليه وسلم. கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முன்னால் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஜிஹாதை பற்றி ஒரு சில விளக்கங்களை கூறினார்கள். உண்மையிலுமே ஜிஹாத் என்று சொல்கிறது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலாவினுடைய பாதையில், அதே மாதிரி அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுறது, தீனுடைய நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இதுக்கு தான் ஜிஹாத் என்பதாக சொல்லப்படும். ஜிஹாதில் பல வகைகள் இருக்குது. அல் ஜிஹாது பின் நஃப்ஸ், அல் ஜிஹாது பில் மால், இது மாதிரி பல வகைகள் இருந்து கொண்டிருக்குது. அல் ஜிஹாது பின் நஃப்ஸ் என்று சொல்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸுடைய கருத்தில் சொன்னாங்க, அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். உண்மையான முஜாஹித் யாருன்னு சொன்னா, உண்மையாகவே ஜிஹாது செய்யக்கூடியவர் யாருன்னு சொன்னா, மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹு தாலாவினுடைய வணக்க வழிபாடுகளில், அல்லாஹு தாலாவுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் தான் என்ன செய்கிறாரு, பல சந்தர்ப்பங்களில் தன்னை ஈடுபடுத்துகிறாரு. அதாவது எப்படி உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ வேலைக்கு போயிட்டு வாராரு. இப்போ நல்லா தெரியும், இன்றைக்கு ரமதானுடைய மாதம் தராவியனுடைய தொழுகை நடக்குது. அப்போ தொழுகைக்கு போகணும், ஆனால் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டாரு, டயர்டாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் குறுக்கிடுது இடையில, இப்போ நான் ஓய்வெடுக்கிறதா, தராவியனுடைய தொழுகையை தொழுகிறதா? இந்த நேரத்தை என்ன செய்கிறாரு, இவர் தியாகம் செஞ்சு தன்னை நஃப்ஸை கட்டுப்படுத்தி அமல் இபாதத்துக்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்துகிறாரு, பொறுமையோடு தொழுகிறாரு. இவரை தவிர ஒரு முஜாஹித் உலகத்தில் யாரும் இல்லைண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தேன்னு சொன்னால், இரவையில் தூங்குறாரு, தஹஜ்ஜுடைய நேரம், ரொம்ப குளிராக இருக்குது, மழை பெய்து, எலும்பணும், தொழணும், வுது செய்யணும், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னை நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறாரு, தன்னை நஃப்ஸை கட்டுப்படுத்தி ரப்புக்காக வேண்டி எழும்புறாரு.
எழும்பி என்ன செய்கிறாரு? வுது செஞ்சுட்டு 2 ரகாத் தொழுகிறாரு, நஃப்ஸோட ஜிஹாத் செய்கிறாரு. அல் ஜிஹாது பின் நஃப்ஸ். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தஆத்தில்லாஹ். உண்மையான முஜாஹித் யாருன்னு சொன்னா தன் அல்லாஹ் தஆலா வழிபடக்கூடிய விஷயத்துல தன்னை நஃப்ஸோட போர் செய்வாரு. தன்னை நஃப்ஸோட போர் செஞ்சு அல்லாஹ் தஆலாவுடைய வணக்க வழிபாட்டில் இவர் என்ன செய்வாரு? ஈடுபடுத்துவாரு. இவர் தான் உண்மையான முஜாஹிதுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, இதே மாதிரி அல் ஜிஹாது பில் மால்னு சொல்றார். ஜிஹாது பில் மால்னு சொன்னா நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறது, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில செலவழிக்கிறது, நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறது. ஆனா கஷ்டம்தான், மனசுக்கு ரொம்ப சிரமம் தான். அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் இவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு, செலவழிக்கிறாரு. இதெல்லாம் ஜிஹாத் பில் மால் அடங்கும். மேலானவர்களே, இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சிறப்புகளை சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. குர்ஆன்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். அடுத்தது ஒன்று இருக்குது, அது கிதால்னு சொல்லுவாங்க. அது யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஜிஹாதுல்லுக்கு தான் அடங்கும். ஆனால் ஜிஹாதுல்லுக்கு அது அதனுடைய சப்ஜெக்ட் வேற. அது கிதால், யுத்தம், ஹர்ப், குஃபர்களுக்கு மத்தியில போர் செய்யறது, முனாஃபிகீங்களுக்கு மத்தியில போர் செய்யறது, இதெல்லாம் கிதால்ல அடங்கும். மேலானவர்களே, சொல்லுவாங்க எந்த அளவுக்கு சொன்னா, அதாவது குல்லு கிதாலின் ஜிஹாதுன், எல்லா யுத்தங்களும் ஜிஹாத் தான். வலாக்கின் லைஸ குல்லு ஜிஹாதின் கிதாலும், எல்லா ஜிஹாதுகளும் கிதாலுக்கு அடங்காது, யுத்தத்தில் அடங்காது. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த விஷயத்தை உலமாக்கள் அழகான முறையில் விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு பல சிறப்புகள் இருக்குது. அல் ஜிஹாது லஹு ஃபதாயிலுன் அதீமத்துன் ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்துல மகத்தான உயர்ந்த பல சிறப்புகள் இருக்குது இந்த ஜிஹாதுக்கு. முதலாவதே ஷஹாதத்துன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில ஷஹாதத்துடைய பாக்கியம், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில ஷஹீதுடைய பாக்கியம், ஷஹாதத்துடைய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுஃபரு குல்ல தம்பின் இல்ல தைன். ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிடுவான், கடனை தவிர. எந்த அளவுக்கு சொன்னா, அவர் உதாரணத்துக்கு யுத்தத்துல போய் போர் செய்யறாரு, வெட்டப்படுறாரு, ஒரு துளி ரத்தம் கீழே விழுறதுக்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுவதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. மேலானவர்களே, அதே மாதிரி ஷஹீது லஹு மகானத்துன் ஆலியத்துன் இன்தல்லாஹ், ஷஹீதுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்துல உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஜாஹிதுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு தான் மக்ஃபிரத்துஸ் ஸுனூப், அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். தன் நஃப்ஸோட போர் செய்கிறாரு, தன்னை பணத்தால என்ன செய்யறாரு? செலவழிக்கிறாரு, நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறாரு. தன்னை நஃப்ஸோட போர் செஞ்சு அமல் இபாதத்துல நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்துறாரு. மக்ஃபிரத்துஸ் ஸுனூப், அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல் ஜிஹாது யுகஃபிரு ஸுனூப் வஸ்ஸய்யிஆத், இவர் செய்யக்கூடிய இந்த ஜிஹாத் இருக்குதானே, இவருடைய எல்லா பாவங்களுக்கும் குற்றப்பரிகாரமாக ஆகுது. மூணாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமான ஒரு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹி லஹுல் ஜன்னா, அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில தன்னை ஈடுபடுத்தக்கூடிய முஜாஹிதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். நாலாவதாக ரிதல்லாஹ், அல்லாஹ் தஆலாவினுடைய பொருத்தம். அல் ஜிஹாது மின் அஃதலில் அமால் அல்லதி தர்தல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய சிறப்பான சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, நாலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஈடுபடுத்தக்கூடிய முஜாஹிதுக்கு அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி இருந்து கொண்டிருக்கிறது. நஸ்ரும் மினல்லாஹ் யன்சுருல் முஜாஹிதீன ஃபீ சபீலிஹி, தன் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில தன்னை ஈடுபடுத்தக்கூடிய முஜாஹிதுக்கு, அது மாலாலா, அதாவது பணத்தாலா இருக்கட்டும், அதனுடைய நஃப்ஸோட ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு முஜாஹிதாக இருக்கட்டும், அல்லது கிதாலோட சம்பந்தப்பட்ட ஹர்போட சம்பந்தப்பட்ட யுத்தங்கள்ல போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முஜாஹிதாக இருக்கட்டும், இவருக்கு அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி இருந்து கொண்டிருக்குது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துறான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. قال நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிபாத்து யௌமின் ஃபீ சபீலில்லாஹ் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில ஒரு நாளைக்கு இவர் காவல் காக்கிறாரு, இவர் செக்யூரிட்டியாக இருக்கிறாரு, காவல் காக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, துனியாவை விடவும் சிறந்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு கொடுக்கிறான். அதனை விட சிறப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மேலானவர்களே, நாங்கள் எங்களை ஏண்டிய அளவு நல்ல அமல்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்றதுக்கு முயற்சி செய்கிறது.
உள்ளத்தோட போர் செய்கிறது கஷ்டம்தான், சிரமம்தான். ரமதானினுடைய மாசத்துல தராவீஹுடைய தொழுகை இருக்குது, குர்ஆனை தமாம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், கியாமுல் லைல் வருது, லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களை முன்னோக்கி கொண்டிருக்குது, அமலுக்குரிய மாசம். இந்த மாசத்திலேயாவது எங்களுடைய துனியாட காரியங்களை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி, துனியாட காரியங்களை கொஞ்சம் நாங்க ஒதுக்கிட்டு எங்களோட உள்ளத்தோட நாங்க ஜிஹாது செஞ்சு உள்ளத்தை கட்டுப்படுத்தி நல்ல அமல்களுடைய விஷயத்துல நல்ல காரியங்கள் எங்களை ஈடுபடுத்துவோமா இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக துனியால பல மடங்கு கூலிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். எனவே மேலானவர்களே, அடிக்கடி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, நம்மளுடைய ஹாஃபிலுடைய சிறப்பான சில கருத்துக்கள் ஜிஹாதை பற்றி அழகான விளக்கங்கள் கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தலைப்பு இன்றைக்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய குடும்பம். இன்றைக்கெல்லாம் பார்த்தாக்கா ஆண்கள்லாம் ஒரு 6-7 பேர் தான் வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா மழை நிறைய பேரை வரவிடாமல் தடுத்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு துவா செய்வோம். இந்த பத்ரு சஹாபாக்கள் பிற்பாடு நிறையா வந்தால் உங்களுக்கு தான் நன்மை, உங்களுக்கு தான் பாயிண்ட் ஏறும். ஆமாம், பெரிய விஷயம். இந்த நம்ம ஹசரத் சொன்ன மாதிரி நோம்பில் நீங்கள் அமல் செஞ்சீங்கன்னா 1க்கு 70. எவ்வளோனா 1க்கு 70 நோம்பில் 1க்கு 70. இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்மளுடைய பயான் இஸ்லாமிய குடும்பம். அஸ்ஸலாமு அலைக்கும்.